ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கைமாம் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற ஹேர் மாஸ்க் வந்துட்டு நம்ம முருங்கை இலை வச்சு தான். முருங்கை இலை மட்டும் இல்லை, முருங்கை இலை, செம்பருத்தி பூ, அப்புறம் செம்பருத்தி இலை, கருவேப்பிலை இதெல்லாம் வச்சு ஒரு ஹேர் மாஸ்க் பண்ண போகிறோம். இதில் மெயின் வந்துட்டு நம்மளுக்கு முருங்கை இலை தான். முருங்கை இலை வந்துட்டு நம்மளுக்கு சொட்டை விழுது, முடி வந்து இந்த பூச்சி வெட்டு, புழு வெட்டு அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்களாம் வந்துட்டு இந்த ஹேர் மாஸ்க் முருங்கை இலை போட்டிங்கன்னா அந்த பேல்னஸ் வந்து இருக்காது. இதில் வந்துட்டு வைட்டமின் ஏ, பி அந்த வைட்டமின்ஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்ப ஹேர் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு, ஹேர் க்ரோத்துக்கு வந்துட்டு இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது வந்து சாப்பிட்றதுக்கு மட்டும் கிடையாது, நம்மளுக்கு ஹேர் வளர்கிறதுக்கும் வழுக்க விழுந்த இடத்துலேருந்து முடி வளர்கிறதுக்கும் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு ஹேர் மாஸ்க் இது நான் வந்து எண்ணெய், அந்த முயல் பிளட்டு அந்த எண்ணெயில் கூட நான் வந்து முருங்கை இலை யூஸ் பண்ணியிருப்பேன். என்னோடய எண்ணெயில் கூட இந்த முருங்கை இலை இருக்கும். அதே மாதிரி என்னோடய ஹேர் மாஸ்க்லேயும் வந்துட்டு நான் எப்போயாவது வந்துட்டு முருங்கை இலை யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் முடி மேலே போயிருந்துச்சு. அப்போ வந்துட்டு எனக்கு இதுதான் ஹெல்ப் பண்ணுச்சு கொஞ்சம் முடி வளர்கிறதுக்கு. அதனால் வந்துட்டு இப்போ இதை வச்சு தான் இன்றைக்கி நான் ஹேர் மாஸ்க் போட போகிறேன். என்கிட்ட வந்து செம்பருத்தி இலையும் பூவும் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. சரி, அதனால் வீட்டில் இருக்கிற முருங்கை இலையை வச்சு நம்ம இன்றைக்கி ஹேர் மாஸ்க் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கை இலை எடுத்துருக்கேன். இது வந்து ஹேர் மாஸ்க் வந்து நான் ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், இந்த ஹேர் மாஸ்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நான் தண்ணி விட்டு அரைக்கலை. ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் வந்து இலையெல்லாம் தண்ணியில் போட்டு வைக்கணும், அப்போ தான் வந்துட்டு நல்லா அரைப்படும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. அந்த மாதிரி போட்டதுனால அது வந்து கொஞ்சம் நைஸாக கிரைண்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்படும் போது நான் இதில் வந்து தண்ணி யூஸ் பண்ணல, அதுக்கு பதிலாக வந்து வடித்த தண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டேன். வடித்த தண்ணி வந்து இன்னும் நம்மளோட ஹேருக்கு வந்து ரொம்ப நல்லது. நான் வந்து சீயக்காய்க்கும் வந்துட்டு வடித்த தண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் வந்துட்டு இந்த ஹேர் பேக்குக்கும் வந்து வடித்த தண்ணி யூஸ் பண்ணி அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடித்த தண்ணி யூஸ் பண்ணி தான் அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ க்ரீமி கன்சிஸ்டன்சியாக இருக்குது, ஒரு திட்டு கூட இல்லை பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஹேர் வாஷ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இது போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு நொரை கொடுக்கும், சாஃப்ட்னஸ் கொடுக்கும். பட் வந்துட்டு நம்ம இலை பேக் போடும்போது ஷாம்புவோ இல்லை சீயக்காவோ போடும்போது அந்த நிமிஷம் வந்துட்டு நம்மளுக்கு தலை காயிற வரைக்கும் கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து எனக்கு ஹேர் ட்ரையாக இருக்குது, அதனால் வந்துட்டு எனக்கு இந்த மாஸ்க் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த பெனிஃபிட் கிடைக்காது. அந்த தலை வந்து காய வந்துட்டு நம்மளுக்கு ஹேர் வந்து அவ்வளோ சாஃப்டாகிடும் இலை பேக் பொறுத்த வரைக்கும். அதனால் இது வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வழுக்கைக்கெல்லாம் ரொம்ப நல்லது இந்த முருங்கை இலை ஹேர் மாஸ்க்கு. இது போட்டுட்டு கண்டினியூஸாக நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வழுக்கையிலையும் வந்துட்டு முடி வளரும். எனக்கு இது நடந்திருக்கு. எனக்கு வந்துட்டு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நெத்தியில் வந்து ஏறிடுச்சு ரொம்ப மேலே. அப்போ வந்துட்டு எங்கள் பாட்டி தான் வந்துட்டு இந்த முருங்கை இலை, அப்புறம் இந்த செண்பகப்பூ அதெல்லாம் வந்து போட்டு எண்ணெயில் காய்ச்சி அரைச்சி கொடுத்தாங்க. எண்ணெயில் தான் பண்ணாங்க. நான் ஹேர் மாஸ்க்கை போடல. அதுக்கப்புறம் நானே ஹேர் மாஸ்க்காக போட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருந்தது. முன்னாடிலாம் முடி வளர ஆரம்பிச்சிது. அதனால தான் இன்றைக்கி இந்த ஹேர் மாஸ்க் போடலாம், என்கிட்டயும் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி முருங்கை இலை ஹேர் மாஸ்க் போடுறேன். கண்டிப்பாக இந்த ஹேர் மாஸ்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பெனிஃபிட் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.